ஓகே, லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are creating a matplotlib library. ஓகேங்களா? ஸோ matplotlib libraryயோட பர்பஸ் வந்து இட் இஸ் visualizations. ஸோ ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா matplotlib டாட் pyplot அதுல இருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கிளாஸ் தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வரோம். ஸோ pyplot அப்படின்ற ஒரு சிம்பிள் கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த பர்டிகுலர் கிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are creating a bar graph. ஸோ பார் கிராஃப் அப்படின்றதுக்கு ரெண்டு காலம் வேணும். ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸ் வந்து இங்கே வந்து கேட்டகரிக்கல் வேல்யூஸ். கேட்டகரிக்கல் வேல்யூஸ்னா என்னமா, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் விச் இஸ் ரிப்பீட்டட் லேபிள்ஸாக இருக்கணும். அண்ட் தென் நம்பர்ஸ் ஒய் ஆக்சிஸில். ஓகேங்களா? ஸோ இப்போ பார் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கலர் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த பர்டிகுலர் கிராஃபுக்கு ஆரஞ்சு அப்படின்ற கலர். And we have alpha value is 0.4. Alpha value னா என்னன்னா இந்த transparency of the color, darkness. இப்போ நான் வந்து இதை வந்து நான் இப்போ 0.7 அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து கிராஃப்ல வந்து டார்க்னஸ் வந்து எனக்கு இப்போ வேரி ஆகும். ஸோ பேசிக்கலி வந்து இந்த கலர் வேரிஸ் டிஃபால்ட்லி. அந்த லைட் கலர் டு டார்க் கலர் வந்து இப்போ நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் காட்டும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஒரு பிளாட். அப்போ இந்த பிஎல்டி டாட் பார் அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? கலர் வேரி ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் டார்க்கா இருக்கா. ப்ரீவியஸாக வந்து ரொம்ப லைட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் குவைட் டார்க்கர். அதுதான் வந்து அந்த ஆல்ஃபா வேல்யூ. ஆல்ஃபா வேல்யூவோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் டிரான்ஸ்பரன்சி, எக்ஸாக்ட்லி ஒபாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ தென் இப்போ எந்த ஒரு பிளாட் போட்டாலும் we have all these parameters. என்னென்ன parameters? டைட்டில், எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், ஷோ. டைட்டில்னா என்னது? இந்த சார்ட்டோட டைட்டில். எக்ஸ் லேபிள் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸோட நேமிங், ஒய் ஆக்சிஸோட நேமிங். அடுத்து வந்து ஷோ. இப்போ நீங்க ஒரு சார்ட் போடுறீங்க அப்படின்னா பிளாட் டாட் ஷோ கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து எந்த ஒரு பிளாட்டா இருந்தாலுமே we have all these are default parameters. என்னென்ன? இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் அண்ட் ஷுட்டா இருக்கும். பிளாட் என்ன டைப் அப்படின்றது மென்ஷன் பண்றது இந்த இடத்துல தான், பார் அப்படின்னு சொல்லிட்டு plot dot title, plot dot x label, plot dot y label. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா plot dot show. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆல் தி கிராஃப்ஸ்ல உங்களுக்கு காமனாகவே இந்த மாதிரி தான் வரும் அப்படின்றதான் வந்து பாயிண்ட். ஸோ ஹியர் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் என்ன கிராஃப்மா? பார் கிராஃப். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம ஃபாண்ட் நேம் கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒய் எக்ஸ் லேபிளுக்கு சும்மா வந்து ஃபாண்ட் நேம் நம்ம கொடுத்துட்டு ஃபாண்டோட சைஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து சார்ட்ல இருக்க டைட்டிலுக்கோ ஃபாண்ட் நேமுக்கோ நம்ம வந்து ஃபாண்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், டைட்டில் அந்த மாதிரி வேற நம்ம லெட்டர்ஸ்க்கு நாங்களே வந்து ஃபாண்ட் நேமும் டைட்டிலும் பிளேஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் எக்ஸாம்பிள் ஆஃப் பார் சார்ட். புரியுதா? நெக்ஸ்ட் கான்செப்ட். இப்போ we are creating a line plot. line plot அப்படினாலே டிஃபால்ட்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is a graph for ஒரு ஈக்குவேஷன். y வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அந்த ஈக்குவேஷனுக்கு வந்து x ஓட இன்புட் வந்து உங்களுக்கு வேரி ஆகி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேரியிங் இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அந்த அவுட்புட்டை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இப்போ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல ஒய்யோட ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5. அடுத்து வந்து நம்பை லைப்ரரி யூஸ் பண்ணி அரேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. What is the purpose of using numpy அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் மேஜர் யூசேஜ் வந்து அரேஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ அரேஸ்க்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள காமன் டிஃபரன்சியேஷன் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே இஸ் a collection of similar data type. similar data typesனா என்னப்பா? நம்பர் தான், நம்பர் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். பட் லிஸ்ட் கேன் ஹேவ் ஆல்சோ தி dissimilar data types. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அரே பாஸ் பண்ணிருக்கோம். அப்போ அந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனுக்கு ஏத்த மாதிரி the plot அப்படின்ற கீவேர்ட் தான் என்னன்னா லைன் கிராஃப். பார் அப்படின்ற கீவேர்ட் வந்து பார் கிராஃப் ஜெனரேட் பண்ணுச்சா? plot அப்படின்ற கீவேர்ட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a லைன் கிராஃப். அதே மாதிரி தான் நார்மலா இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா டைட்டில், எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள் அண்ட் தென் ஷோ ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ். ஸோ தென் இந்த லைன்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டைலிங் இருக்கு. இப்போ இந்த லைனோட ஸ்டைலிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேஷ்டு ஸ்டைல்ல வருதா, ஒரு டபுள் ஸ்லாஷ்டு ஸ்டைல்ல வருதா. ஸோ அந்த டபுள் ஸ்லாஷ்டு ஸ்டைலிங் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் அதோட கலருமே நம்ம வந்து ஆரஞ்சு தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சம் கஸ்டமைசேஷன்ஸ் we will be able to make. இதுதான் வந்து ஒரு ஃபண்டமெண்டலான லைன் பிளாட்டோட கான்டெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் பிஎல்ஓடி பார் அப்படின்ற அந்த பேராமீட்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். எல்லா ஒரு கான்டெக்ஸ்ட்லயுமே வந்து பாரும் பிளாட் அப்படி
அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த பாராமீட்டர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இப்போ இங்க வேரி ஆகும். புரிஞ்சா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் பிளாட். ஸ்கேட்டர் பிளாட்டோட பர்பஸ் ஃபர்ஸ்ட் நான் வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். ஸ்கேட்டர் பிளாட்டோட பர்பஸ் என்னன்னா டிஃபால்ட்லி வந்து நம்மளுக்கு தெரியும் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரேஞ்ச் ஓரியன்டட் டேட்டா. கரெக்டா? எந்த ரேஞ்ச்ல வந்து உங்க டேட்டா டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான். அபார்ட் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல்ஸ் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா எது வேரி ஆகும் அப்படின்னா நம்பைல எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு அரே கிரியேட் பண்ணிருக்காங்க, ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு அரே கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ஸ்கேட்டர் கீவேர்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்கேட்டர். மார்க்கர் வந்து நான் வந்து இந்த இடத்துல ஸ்டார் மார்க்கர் கொடுத்துருக்கேன். ஸ்டார் மார்க்கர்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இப்போ லைக் நார்மலா வந்து ஒரு டாட் மாதிரி வரும். இப்போ மார்க்கர் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து அந்த ஸ்டார் லைக் சிம்பிள் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு தெரியும். இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்ஸ் தான் மேட்ப்ளாட்லிபோட ஃபண்டமெண்டல் ஃபீச்சர். கலர் சேஞ்ச் பண்றது, மார்க்கர் சேஞ்ச் பண்றது, டைப் சேஞ்ச் பண்றது, ஒபாசிட்டி கொடுக்கறது. பட் நம்ம பவர் பிஐயோ இல்ல டேஷ்போர்டுக்கோ போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா கஸ்டமைஸ் பண்ண முடியாது. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், to create a dashboard inside the Databricks or Power BI அதே அவுட்புட்ஸ் தான் இங்கேயுமே நீங்க பாக்குறீங்க. ரைட்டா? அப்போ ஏன் வந்து we have these two things. இதே டேஷ்போர்ட்லயே நீங்க பண்ணலாம் இல்லையா? இந்த ஸ்கேட்டர் பிளாட்டா இருந்தாலும் சரி, பாரா இருந்தாலும் சரி, லைனா இருந்தாலும் சரி. அப்படியே நம்ம வந்து திரும்பவும் மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற ஒரு கோடிங் வச்சு பாக்குறோம். It is for automation. Automation is used when the same process has to be repeated again and again. ஒரே கிராஃப் தான் நீங்க திரும்ப திரும்ப ஒரு டேட்டா செட்ல இருந்து பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ நம்ம அந்த ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணலாம். ஆனா ஒரு நாளும் மேனுவலா நான் வேரியன்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ அதை ஆட்டோமேட் பண்ண முடியாது. ஸோ we have both of the requirements in the specific market. அதனால தான் வந்து ரெண்டுமே வந்து ஸ்டில் ப்ரிவைலிங். புரியுதா? ஒரே ஸ்டெப் தான் டெய்லி நான் பண்ணணும் அப்படின்னா நான் மேனுவலா போயிட்டு டெய்லி ஒரே ஸ்டெப் பண்ண தேவையில்ல. அதுக்கு நான் கோட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவுட்கம் ஏதோ சேம் தான் உங்களுக்கு. பட் லாஜிக்கலி என்ன ப்ராசஸ் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் வந்து நீங்க ஆட்டோமேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஆட்டோமேட் பண்றதுக்காக தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் எல்லாமே. கோட் பண்றதுனால நம்மளால ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க கோடிங் பண்ணல அப்படின்னா நீங்க தான் மேனுவலா வந்து டெய்லி கிரியேட் பண்ண முடியும். டெய்லி கிரியேட் பண்ணது ஆட்டோமேட் பண்ணலாம். இல்ல டெய்லி வேற ரெக்குயர்மெண்ட்ஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னா நம்மளால அதை ஆட்டோமேட் பண்ண முடியாது. புரிஞ்சுதா கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லைக் ஸ்கேட்டர், பார் அண்ட் லைன் சார்ட்.